ஆனா பிரதமர் வந்தாரு, கோயில் எங்கெங்கெல்லாம் போனாரு, இந்த ஸ்ரீராம் கோயிலை பத்தி உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, அந்த கருத்தை சொல்லுங்க. நமது பாரத பிரதமர் மிக ஆர்வமாக நம் திருக்கோயிலுக்கு வந்து பெருமாள் சந்தி, தாயார் சந்தி, கருட ஆழ்வார், ஆஞ்சநேயர், நம் ஆச்சாரிய வள்ளலான ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் சன்னதி அனைத்திலும் மிக சிரத்தையாக மிகவும் ஆர்வமாக இது அதாவது அவர் இங்கே வந்து இறங்கியிலிருந்து திருப்பி போகிற வரைக்கும் ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சியை அவர் முகத்தில் காண முடிஞ்சது. திருப்பி போகும்போது காரில் ஏறும்போது என்கிட்ட வந்து தனியாகவே நான் அந்த கோயிலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருப்பி நான் வரத்துக்கும் முயற்சி பண்ணுறேன். பகவான் எல்லாருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன்னு சொல்லி காரில் ஏறும்போது எனக்கே ஒரு உணர்ச்சியாக இருந்தது அவர் சொன்னது. அதுக்காக நம்ம பாரத பிரதமருக்கு எல்லார் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனால் ஏதாச்சும் கேள்வியில் ஏதாவது கேட்டாரா, விளக்கம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இந்த கோயிலை பற்றி? இல்லை, அதெல்லாம் இல்லை. அது ஜஸ்ட் உள்ள வந்துட்டு மூலவர் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். இல்லைங்க, நான் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி உள்ள வராங்க ட்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க பூர்ணகுமார் மரியாதை கொடுத்தீங்க. ஆமாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? இங்கே வந்து தீர்த்தம் மண்டபத்தில் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் தீர்த்தம் சலாரி அதான் வாங்கிட்டார். அப்புறம் அனுமார் சந்தையில் வந்து அனுமார், ஏன்னா அவர் தான் பலத்தை தரக்கூடியவர். அந்த பலத்தை தரக்கூடிய ஆஞ்சநேயர்கிட்ட கை கூப்பி மன உருகி சேவிச்சார். அப்புறம் கர்ப்ப கிரகத்தை சேவிச்சிட்டு தாயார் சந்தி, கடைசியாக நம்ம ஆச்சாரியன் சேவிக்கிறது சம்பிரதாயம். அந்த ஆச்சாரியன் ராமானுஜரை சேவிச்சுட்டு வெளில வந்து நன்றி சொல்லிட்டு எல்லாரும் சௌக்கியமாக்கணும்னு சொல்லிட்டு ராமர் சந்தி சம்பரோஷம் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னார். கம்பராமாயணத்தை பொறுத்தவரை எப்படி அரங்கேறிச்சு? அவர் எழுதினது பாடுறாங்க, ஒருத்தர் வீணை வாசிக்கிறாங்க. இல்லை, அது வந்து கம்பராமாயணம் டிஃப்ரெண்ட் பாட்டு பாடலாம். கம்ப ராமாயணமா உபன்யாசமா சொல்லலாம், பாட்டா பாடலாம். இவங்க வந்து பாட்டு எனக்கு பாட்டுல இங்க சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போனாங்க. சிக்கல் குருச்சரன் ஒருத்தர் பாடினாராம். நான் அதை பார்க்கல.